உங்க வருங்கால துணைகிட்ட திருமணத்துக்கு முன்னாடி செக்ஸ் பத்தி இதெல்லாம் பேசிரணும். அதான் நல்லதாம். நீங்கள் ஒருவருக்கொருவர் வசதியாக இருந்தால் உங்கள் கடந்த கால அனுபவங்களை பற்றி பேசுங்கள். ஒருவருக்கொருவர் நடத்தைகள் மற்றும் எதிர்வினைகளை அறிந்து கொள்ளுங்கள். செக்ஸ் என்றவுடன் அது கூடாத விஷயம் என நினைப்பதோடு பொதுவெளியில் அதை பற்றி பேசவும் தயங்குகின்றனர் மக்கள். செக்ஸ் பற்றிய தவறான புரிதல்களே பல பிரச்சினைகளுக்கு காரணம் என கூறினால் நம்புவீர்களா? ஆம், பாலியல் கல்வியின் அவசியம் பற்றிய இன்று பலரும் அறிவுறுத்துகின்றமைக்கு காரணம் அதுவே. இன்றைய பெரும்பாலான தம்பதிகள் சந்திக்கும் முக்கிய பிரச்சனையாக அவர்களின் பாலியல் வாழ்க்கை உள்ளது. திருமணமான சில காலங்களிலே உடலுறவில் சலிப்பு அல்லது விருப்பமின்மை ஏற்பட்டுவிடுகிறது. இதற்கு தம்பதிகள் இருவரும் காரணம்தான். ஆதலால் திருமணத்திற்கு முன்பே காதல் தொடங்கும் போது ஒரு கட்டத்தில் நீங்கள் செக்ஸ் பற்றி பேச வேண்டும். அதாவது எப்படியும் அன்போடு கலந்த உடலுறவு பற்றி பேசிக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் மிகவும் நேர்மறையாக இருக்கும் ஜோடிக்கு இது பெரிய விஷயமல்ல. ஆனால் அவ்வளவு நேர்மறையாக ஒளிவுமறைவில்லாத தம்பதிகள் செக்ஸ் பற்றி பேசுவதும் உறவை தொடங்கிய பின் செக்ஸ் பற்றி பேசுவதும் ஒரு சவாலான விடயம் தான். அந்த சவாலை வெல்ல உங்களுக்கு உதவும் சில உதவிக்குறிப்புகளை இப்பதிவில் நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். 1. திருமணத்திற்கு முன் செக்ஸ் பற்றி பேச வேண்டும். உங்கள் வருங்கால துணையை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன் உடலுறவு பற்றிய சில உரையாடல்கள் இருக்க வேண்டும் என்பதை பலர் உணரவில்லை. எனவே நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வதற்கு முன் திருமணத்திற்கு பின் அற்புதமான செக்ஸ் வாழ்க்கைக்கு பயனுள்ள செக்ஸ் பேச்சு நடத்த இந்த குறிப்புகளை மனதில் கொள்ளுங்கள். 2. அவர்களின் விருப்பங்களை பற்றி கேளுங்கள். படுக்கையில் அவன் அல்லது அவள் எதை விரும்புகிறாள் மற்றும் விரும்பவில்லை என்பதை அறிவது முக்கியம். நீங்கள் விரும்புவதை அவர்கள் விரும்பாத போது வேறு சில தடைகள் அல்லது எல்லைகள் அனைவருக்கும் உள்ளன. நீங்கள் நெருக்கமாக இருக்க விரும்பும் போது நீங்கள் எதை இணைக்கலாம் மற்றும் பரிசோதனை செய்யலாம் என்பது பற்றிய நியாயமான யோசனையை இது உங்களுக்கு வழங்கும். 3. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். காதல் என்பது உடலுறவு கொள்ள உரிமம் பெறுவது என்று அர்த்தமல்ல. நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்றால் செக்ஸ் பற்றி உங்கள் பார்ட்னர் உங்களுடன் கட்டாயம் பேச வேண்டும் என்றும் உங்களுக்கு செக்ஸ் சம்பந்தமான தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பது உங்கள் பார்ட்னரின் பொறுப்பு என்றும் எண்ணுவதை நிறுத்துங்கள். ஒரு உறவில் மகிழ்ச்சியாக வாழ தம்பதிகளின் பாலியல் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும். தவிர ஒருவரே எப்போதும் முன்னெடுத்து செல்ல முடியாது. இது சலிப்பை ஏற்படுத்தும். 4. உங்கள் திருப்பங்களை சொல்லுங்கள். செக்ஸ் என்பது இரு வழி போக்குவரமாக இருப்பதால் உங்களின் சொந்த டர்ன் ஆன் மற்றும் டர்ன் ஆஃப் பற்றி உங்கள் துணையிடம் சொல்ல வேண்டும். நீங்கள் முயற்சி செய்ய விரும்பும் நிலைகள், எது உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது, எது உங்களை நன்றாக உணர வைக்கிறது போன்றவை நீங்கள் பேச வேண்டும். உங்கள் ஆசைகள் மற்றும் தேவைகள் குறித்து நீங்கள் இருவரும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். இது உங்கள் துணையுடன் நல்ல மற்றும் வசதியான தொடர்பை ஏற்படுத்த உதவுகிறது. 5. முன்னுரிமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உடலுறவு வாழ்க்கையை ஒன்றாக கொண்டிருக்க நீங்கள் இருவரும் ஒரு ஜோடியாக உங்கள் முன்னுரிமைகளை பற்றி விவாதிக்க வேண்டும். ஒன்று காதல் பற்றி அதிகமாகவும் மற்றொன்று காமம் அல்லது பாலினத்தை பற்றியும் இருக்கலாம். அதனால் இரு தரப்பினரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவித சமரசம் ஏற்படும். தாம்பத்தியத்தில் செக்ஸ் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அது ஒரு விதத்தில் வளர்ச்சியை உரமாக்குகிறது. இது இரண்டு கூட்டாளர்களிடையே தீப்பொறியை உயிர்ப்பிக்கிறது. உங்களுக்குள் நெருக்கத்தை அதிகரிக்கிறது. 6. படுக்கையறைக்கு வெளியே பேச்சு. நீங்கள் ஒருவருக்கொருவர் வசதியாக இருந்தால் உங்கள் கடந்த கால அனுபவங்களை பற்றி பேசுங்கள். ஒருவருக்கொருவர் நடத்தைகள் மற்றும் எதிர்வினைகளை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டும் வெவ்வேறு விஷயங்களை பற்றி பேசும்போதும் நீங்கள் இருவரும் கவலையை போக்கலாம் மற்றும் ஒருவரையொருவர் பகுப்பாய்வு செய்யலாம். 7. இரக்கத்தை பழகுங்கள். வெட்கப்படுவதையும் குற்றம் சாட்டுவதையும் தவிர்க்க ஒருவருக்கொருவர் இரக்கத்துடன் இருக்க நினைவில் கொள்ளுங்கள். மற்றவர்களின் உணர்வுகளை புண்படுத்தாமல் இருக்க கவனமாக செல்வது மிகவும் முக்கியம். சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட மனச்சோர்வு எதிர்வினை மற்றவரை வாழ்நாள் முழுவதும் காயப்படுத்தலாம்.